வாங்க போகலாம். சரி. ஒரு நிமிஷம். யார் அந்த தம்பி இந்த பாலடைஞ்ச கோயில நின்னுட்டு பூஜை செஞ்சிட்டு இருக்கா? இவனா? இவன் இந்த கோயில் ஐயரோட பையன். இந்த கோயில் நன்னா இருக்கிறச்ச இவெல்லாம் நன்னா தான் இருந்தா. இவன் சின்ன வயசா இருக்கிறச்ச இவனோட தோப்பனாரும் போய் சேர்ந்துட்டார். அதுக்கப்புறம் இந்த கோயிலை பராமரிக்கிறதுக்கு யாரும் முன் வரல. ஊர் மக்களும் இத பெருசா எடுத்துக்காம அப்படியே விட்டுட்டா. இப்ப இந்த அம்பிக்கு இந்த பாலடைஞ்ச கோயில் தான் எல்லாமே. ஏன் இந்த அம்பி வேலை எதுவும் செய்யலையா? அது என்னமோ தெரியல, இந்த கோயில் மேல இவனுக்கு அவ்வளவு பற்று. அது மட்டும் இல்லாம அம்பிக்கு சரியா பேச்சு வராது. அப்படின்னா அம்பிக்கு பெத்தவா கூட பிறந்தவா யாருமே இல்லையா? கூட பிறந்தவானே யாரும் இல்ல. அம்மாவும் தோப்பனார் இறந்து கொஞ்ச நாளே அவளும் போய் சேர்ந்துட்டா. ஏண்டா அம்பி, நோக்கு ஏதாவது வேணுமா? எதுவும் வேணாம். இவன் சின்ன வயசா இருந்தப்போ நன்னாதான் இருந்தான். இவன் தோப்பனார் இறந்ததை கண்ணெதிர்க்க பார்த்ததுக்கு அப்புறம் சரியா பேச்சு வராம போயிடுத்து. சரி வாங்க நான் போலாம். சரி. என் தோப்புனர் காலமாயிட்டார். இனிமே எனக்கு எல்லாமே நீதான். பெரியவா, நாளைக்கு பிரயாணத்துக்கு எல்லாம் போகணும்னு சொல்லியிருந்தேனே, ஏற்பாடு பண்ணிட்டால? பண்ணிட்டேன் பெரியவா. சரி சரி. உடம்பு சரியில்லாம இருக்கே, கண்டிப்பா போகணுமா பெரியவா? என்னைக்கு நான் இந்த உடம்பு சொல்லி கேட்டிருக்கேன். அது சரி பெரியவா. கோவில் எப்படி இருக்கு? எப்படி இருந்த கோவில் தெரியுமா? ஊர் மனுஷாலோட அலட்சியத்தினால இப்ப இப்படி ஆயிடுத்து பார்த்தல. பெரியவா, நீங்க சொன்னீங்கன்னா அவ கோயிலை சுத்தப்படுத்தி தேவையான உதவியை செய்யறேன்னு சொல்லி. இல்ல இல்ல இல்ல, யாரையும் கட்டாயப்படுத்தி செய்ய சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அவளுக்கா மனசு வந்து உதவி செய்யறதுன்னா செய்யட்டும். இதுக்கு ஆக வேண்டிய செலவை நாமளே பார்த்துக்கலாம். இந்த கோவில் சீரமைப்புக்கு எவ்வளவு பணம் செலவாகுங்கிறத விசாரிச்சுக்கோங்க. சரி பெரியவா. புறப்படுவோம். யாரு யாரு நீ? பெரியவா, இந்த கோயில் குருக்களோட பிள்ளையாண்ட பெரியவா. ஓ, கணேசன் தானே உன்னோட பேரு? இரு இரு இரு,
என்ன ஆச்சு? பெரியவா, அவனால சரியா பேச முடியாது. சரி, நான் வரேன். என்ன இவன் பெரியவா வர நேரத்துல இப்படி பண்ணிட்டு இருக்கான்? இவனை முதல்ல கோயிலை விட்டே துரத்தணும். இல்ல ஊரை விட்டே அனுப்பணும். ஏண்டா அம்பி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பெரியவா முன்னாடி பாட போறேன். யாரு நீயா? என்ன பாட்டு? கனக தார் ஸ்தோத்திரம். பேஸ் பரவாயில்லையே, கனகதார ஸ்தோத்திரத்தை நன்னா பாடிட்டியே. சொல்லுங்க. பெரியவா இன்னைக்கு வரலையாம், நாளைக்கு வராராம். என்னாச்சு? இன்னைக்கு தானே வரேன்னு சொன்னா பெரியவா. நம்ம கணேசன் கனகதார ஸ்தோத்திரத்தை பாட போறது பெரியவாவுக்கு தெரிஞ்சிருக்கும், அதான் வரல. ஏன் சோகமாவர்கள்? முகமெல்லாம் வாடி இருக்கே. பெரியவா, கோயில் சீரமைப்புக்கு எல்லாத்தையும் கேட்டு பார்த்துட்டோம். எல்லாரும் தரம் மறுத்துட்ட பெரியவா. பரவாயில்ல, நேக்கு உங்க மேலேயும் வருத்தம் இல்லை, பணம் கொடுக்காதவங்க மேலேயும் வருத்தம் இல்லை. அதுக்குன்னு வேலை வர வேண்டாமா? கவலைப்படாதீங்க, அதெல்லாம் ஆயிடும், நல்லபடியா ஆயிடும். பெரியவா, அந்த ஊர் மக்கள்லாம் உங்களை பார்க்கணும்னு கோயில் வந்திருந்தா நீங்க வரலன்னு தெரிஞ்சதும் எல்லாம் ஏமாற்றத்தோட திரும்பி போயிட்டா பெரியவா. அதுவா? சரி, நீ கண்டிப்பா போயிடலாம், இப்போ கிளம்பிடலாம். உத்தரவு பெரியவா. என்னடா அம்பி, இன்னைக்கு நீ தான் பாட போறியோ? பெரியவா வரா, வழிவிடுங்கோ. ஏன் கண் கலங்குற? இவனுக்கு உங்க முன்னாடி பாட்டு பாடணுமா? அவனுக்கு பேசவே வராது, இதுல கனகதாரா ஸ்தோத்திரம் வேற பாட போறானா? என்ன நோக்கு? பாட்டு பாடணும், அவ்வளவுதானே. பாடு. பாடுன்னு சொல்றேனோ இல்லையோ? நான் சொல்றேன், பாடு.
पुलकभूषणमाश्रयन्ति भृङ्गाङ्गनेव मुकुलाभरणं तमालम् अङ्गीकृता किल विभूतिरपाङ्गलीला माङ्गल्यदास्तु मम मङ्गलदेवतायाः मुग्धा मुहुर्विदधति वदने मुरारेः प्रेमत्रवा प्रणिहितानि ददागतानि मालादृशोर्मधुकरीव महोत्पलया सा मे श्रियं दिशतु सागरसम्भवायाः आमीलिताक्षमधिगम्य मुदा मुकुन्दम् आनन्दकन्दमणिवेशमनङ्कतन्त्रम् आकेकरस्थितगनीनकपक्ष्मनेत्रौ भूत्यै भवेन्मम भुजङ्गशयाङ्गनायाः बाह्वन्तरे मधुचितश्रुतकौस्तुभेया हारावलीव हरिनीलमयी विभाति कामप्रदा भगवतोऽपि कटाक्षमाला कल्याणमामकतु वे कमलालयायाः कालाम्बुदालिललितोरसिकैटभारेः आरातरे स्फुरति या तडितङ्कनेव माधुः समस्तु जगतां महनीयमूर्तिः भद्राणि मे दिशतु भार्गवनन्दनाय प्राप्तं पदं प्रथमतः खलु यत्प्रभावात् माङ्गल्यभाजि मधुमादिनि मन्मथेन मय्यापदेदधिकमन्त्रमीक्षणार्थम् பாத்து பாத்து, இது தங்கம். நம்ம கோயிலுக்காக பெரியவா கொடுத்தது. எவ்வளவு போகுன்னு எடை பார்த்து சொல்லுங்க. இப்பவே எடை பார்த்து சொல்லிடுறேன் அம்பி. எவ்வளவு வரும் தெரியலையே. ஆச்சாரி, கோயில் சீரமைப்புக்கு எத்தனை பவுன் ஆகும்னு சொன்னேன்? அது 25 பவுன் தேவைப்படும். 25 பவுனா? என்னன்னா பண்றது இப்போ? இது அவ்வளவு பவுன் இருக்குமோ என்னவோ தெரியல. மிச்ச பவுனுக்கு நம்ம எங்கன்னா போக முடியும்? பெரியவா கிட்டையும் கேட்க முடியாது, இது நம்ம மத்தவா கிட்டையும் போய் கேட்க முடியாது. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கோ. தேவைக்கு அதிகமா இருக்கா இல்ல குறைவா இருக்கான்னு ஆசாரி பார்த்து சொல்லுவாரு. 25 பவுனுக்கு ஒரு குண்டுமணி கூட அதிகமாவோ கம்மியாவோ இல்லையா. துல்லியமா 25 பவுன் இருக்குதுங்க ஐயா. இத பார்க்கும்போது எவ்வளவு ஆச்சரியமா இருக்குதுங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நாங்க நினைச்சு வந்தது நடந்துருச்சியா பெரியவா. கோவில் கும்பாபிஷேகம் எல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சது பெரியவா. பூஜை புனஸ்காரம் வேத பாராயணம் எல்லாம் பண்றல? ஆமா பெரியவா. நீ தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிய? ஆமா பெரியவா. நேக்கு ஒரு காரியம் பண்றியா? சொல்லுங்க பெரியவா. அந்த கனகதாரா ஸ்தோத்திரம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் பாட. உத்தரவு பெரியவா. इष्टा विशिष्टमदयोऽपि यया दयाद्रदृष्ट्या द्रिविष्टपपदं सुलभं लभन्ते दृष्टिप्रकृष्टकमलोदरदीप्तिरिष्टा
पुष्टिं कृषीष्ट मम पुष्कर विष्टरायाः दद्याद्दयानुपवनो द्रविणाम्बुदाराम् अस्मिन्न किञ्चन विहङ्गचिशौ विषण्णे दुष्कर्म धर्ममपनीय चिराय दूरं नारायण प्रणयिनी नयनाम्बुवागा गीर्देवदेदि गरुडध्वज सुन्दरीति அப்பா எனக்கு சைக்கிள் வாங்கி தரீங்களாப்பா? நீ பெரியவனாகுப்பா, அப்புறம் வாங்கி தரேன். இப்போ உனக்கு ஓட்ட தெரியாது. அப்பா எனக்கு இப்ப கொஞ்சம் ஓட்ட தெரியும்பா, ஆனா நீங்களும் கொஞ்சம் கத்துத்தாங்கப்பா. சரி வாங்கி தரேன் போ. நிஜமாவாப்பா? நிஜமா வாங்கி தரேன்ப்பா, போப்பா. அம்மா அப்பா எனக்கு சைக்கிள் வாங்கி தராங்களா? எதுக்கு இப்ப தேவையில்லாம அவனுக்கு சைக்கிள் வாங்கி தரேன்னு போய் சொன்னீங்க? ஏய் குழந்தை தானே, விடு. அதுக்கப்புறம் அவன் எங்கிட்ட வந்து நொய் நொயின்னு அழுவான். ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட போய் சொன்ன மாதிரி இப்ப எங்கிட்ட போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? கொஞ்சம் வாய முறியா நீ. என்ன ஆச்சுன்னு இப்ப புலம்பிட்டு இருக்க? உங்களை கல்யாணம் பண்ணதுல இருந்து என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லாம போயிடுச்சு. நாளைக்கு வாடகை கொடுக்கணுமே, இப்ப என்ன பண்ண போறதுன்னே தெரியல. உங்களுக்கு ஏதாவது கவலை இருக்கா? ஒரு வேலையில கொஞ்ச நாள் கூட நீங்க நிரந்தரமாவே இருக்கிறது இல்ல. இன்னும் கூட இவனை ஸ்கூல்ல சேர்க்காம வச்சிருக்கீங்க. உங்களை மாதிரி இவனையும் ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அமைதியா இருக்கியா? உங்களால முடியும் முடியாதுன்னு சொல்லிடுங்க, இல்லன்னா எங்க அப்பா வீட்டுக்காவது அவனை கூட்டி போய் படிக்க வைக்கிறேங்க. இப்ப வாய மூட புரியா இல்லையா? என்ன நீங்க அடிக்கிறலாம், ஆனா கடங்காரங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விட மாட்டியா? ஓ, அப்ப உங்க நிம்மதியை நான் தான் கெடுக்கிறேனா? அப்ப சரி, நான் மகேஷை கூட்டிட்டு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். அவனை தொட்டுனா அவ்வளவுதான். நீ மகேஷ் வாட, நம்ம போலாம். சொல்லிக்கிட்டே இருக்க. எது நமஸ்காரம் பெரியவா. ஆபரேஷனுக்கு தேவையான பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டியா? ஏற்பாடு பண்ணிட்டேன் பெரியவா. அப்புறம் ஏன் கவலையா இருக்க? இன்னும் ஆபரேஷன் நல்லா நடக்கணுமேங்கிற கவலைதான். உங்க ஆத்துக்காருக்கு ஒன்னும் ஆகாது, கவலைப்படாத. ஆத்துக்கு நல்லபடியா திரும்பி வருவார், சரியா? அந்த பகவான் ஏன் தான் எங்களை இப்படி சோதிக்கிறாருன்னே தெரியல. ஒரு பட்டணத்துல ஒரு பெரிய ஆஸ்பத்திரி இருந்தது. அங்க உடம்பெல்லாம் வந்து செத்துன்னு இருக்கிற ஒருத்தரை கொண்டு வந்துட்டு இருந்தா. இன்னொரு பக்கம் மாடியிலேருந்து தவறி விழுந்து நினைவிழந்து இருக்கிற ஒருத்தரை கூட்டின்னு வந்துட்டு இருந்தா. இன்னொரு பக்கம் விபத்துல அடிபட்ட ஒருத்தரை ரத்தம் சொட்ட சொட்ட அவரையும் கூட்டின்னு வந்தா. இதுக்கு நடுவுல தலைவலி, காய்ச்சல், இப்படி சின்ன உபாதைகளோட எல்லாரும் வந்துட்டு இருந்தா. அவளெல்லாம் யார் பார்த்துப்பா? சின்ன டாக்டர் தானே பார்த்துக்கணும். அதுக்காக ஆஸ்பத்திரியில அலட்சியப்படுத்துறான்னு நினைச்சிக்க முடியுமோ? மற்றவாளோட அவசியத்துக்காகத்தான் பகவான் ஓடின்னு இருக்கார். அந்த சின்ன ஆஸ்பத்திரியிலே எப்படின்னா லோகம் எவ்வளவு பெருசு. அவசர அவசரமா கவனிக்க வேண்டிய வேலை பகவான் பார்த்துக்கணுமோ இல்லையோ? என் ஆத்துக்காருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? இங்க பாரு, உங்க ஆத்துக்காரருக்கு ஏதாவது நடந்துருமோன்னு நினைச்சுட்டாலே அதுவே நடக்க போற ஆபரேஷனை பாதிச்சுடும். நல்லதே நடக்கும்னு நினைச்சுண்டோ தைரியமா இருக்கணும். நீயே இப்படி இருந்துட்டேன்னா உன் பொண்ணுக்கு யாரு ஆறுதல் சொல்லுவா சொல்லு? இங்க ரெண்டு பேரும் இப்படியே இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொன்னாதானே எல்லாம் நல்லபடியா நடக்கும், இல்லையா? சரி, ஆபரேஷன் தேதி எப்ப சொல்லியிருக்கா? இந்த வாரத்துல இருக்கும் பெரியவா. டாக்டர் அப்படிதான் சொன்னாரு. ஆபரேஷனுக்கு வேண்டிய பணத்தை ஏற்பாடு பண்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டியா? என் மாமனாரோட பூர்வீக நிலம் ஒண்ணு சும்மாவே இருந்தது. அதை வித்து பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டோம். நல்ல வேலை யார்கிட்டயே கடன் வாங்குற நிலைமையில அந்த பகவான் எங்களை தள்ளிவிடல. ஆத்துக்காரருக்கு உடம்பு சரியில்லாதனால உன் பொண்ணோட கல்யாணத்தை தள்ளி வச்சுட்டியோ? ஆமா பெரியவா. இந்த நிலைமையில கல்யாணம் எப்படி நடத்துறதுன்னு தான் இவளுக்கு அமைஞ்ச வரன் பொருந்தி இருந்தோம், வேண்டான்னு சொல்லிட்டோம். சரி சரி, பகவான் புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ கவலைப்படாம இரு. என்ன இன்னும் உனக்கு
மனக்குறை தீரலைன்னு நினைக்கிறேன். ஆமா பெரியவா, என் ஆத்துக்காரரை நினைச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த பிரசாதத்தை எடுத்துன்னு போ. எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்ன அந்த காமாட்சி உன்னை காப்பாத்துவா. சரி பெரியவா. ஒரு உபன்யாசம் நடக்கிறது, அம்மா பொண்ணு 2 பேரும் அதை கேட்டுட்டு போங்க. நானும் வரேன். உத்தரவு பெரியவா. யாருமே இல்லையா? மா மா யாருப்பா? என்ன வேணும் நோக்கு? மா ரொம்ப பசிக்குது, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுமா. தயவு செஞ்சு சாப்பிட ஏதாவது கொடுங்கம்மா, ரொம்ப பசிக்குதுமா. மா யோசிக்காதீங்கம்மா, ரொம்ப பசியில இருக்கேன், தயவு செஞ்சு இறக்கம் காட்டுங்கம்மா. சாப்பிடலன்னு சொல்லியும் யாரும் இறக்கம் காட்டல. சாப்பிடலனா என் உயிரை போயிடும் போல இருக்குமா. சரி சாப்பிட ஏதாவது கொடுங்கம்மா. வா உள்ள வந்து உட்காரு. அம்மா ஒரு நிமிஷம் உள்ள வா. என்னடி? இவ யாருன்னே தெரியல, தெரியாத மனுஷால நம்ம ஆத்துக்குள்ள கூப்பிடுறியே, ஏதாவது பிரச்சனையானா என்னம்மா பண்றது? ஏண்டி பசியோட வந்தவாளுக்கு சாதம் போடுறதுதானே தர்மம். அவ பசியோட வந்திருக்கா, பாத்துட்டு இருக்க சொல்றியா? நோக்கு ஒண்ணும் தெரியாது, சமயக்கட்டுல வேலை இருக்கு, போய் பாரு. நீ போமா. யார்பா நீ? நோக்கு எந்த ஊரு? பக்கத்து ஊரு தான்மா. இங்க வேலை தேடி வந்தேன், யாரையும் எனக்கு தெரியாது, வேலையும் கிடைக்கல, இப்படியே சுத்திட்டு இருக்கேன். இப்ப உடம்பும் சரியில்லாம போயிடுச்சுமா. இப்படி எல்லாம் பிச்சை எடுக்கிறதுக்கு செத்து போயிடலாம் போல இருக்குமா. ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதப்பா, கொஞ்சம் பொறுத்துன்று, நான் போய் சாதம் எடுத்துட்டு வரேன். பெரியவா பிரசாதம் நோக்கு ஒன்னும் ஆகாது, பெரியவா உன்னோடயே இருப்பா. சாப்பாடு கேட்டியோ? சத்தையிரு, நான் எடுத்துட்டு வரேன். இந்தப்பா சாப்பிடு. பார்த்து பொறுமையா சாப்பிடுப்பா, பொறுமையா சாப்பிடு. ஐயோ இருப்பா, தண்ணி எடுத்துன்னு வரேன். ஐயோ என்னப்பா
இது? என்ன பண்ணிட்டு இருக்க? கொடுத்துருப்பா, அத கொடுத்துரு. சொன்ன கேளுப்பா, அத கொடுத்துரு. காலை பிடிச்சு கேக்குறேன், கொடுத்துருப்பா. யாத்துக்கார ஆபரேஷனுக்காக வச்சிட்டு இருக்க பணம்ப்பா, கொடுத்துருப்பா. சொன்ன கேளுப்பா, கொடுத்துருப்பா, கொடுத்துரு. ஐயோ போயிடாதப்பா. ஐயோ பகவானே, என்னாச்சுமா? அவன் உன் தோப்பனாருக்கு வச்சிருந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டாண்டி. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. அம்மா, நான் முன்ன பின்ன தெரியாதவள ஆத்துக்குள்ள விடாதுன்னு சொன்னேன்ல, பாத்தியா? அப்பாவோட ஆபரேஷன் என்னவோ பண்றது தெரியலையேம்மா. ஈஸ்வரா, ஏன் தான் பகவான் இப்படி சோதிக்கிறாரோ தெரியலையே. அழாதம்மா. ஏங்க எவ்வளவு நேரம்? அதெல்லாம் உள்ள பேசிக்கலாம், முதல்ல கதவை சாத்து. என்னங்க கையில? கேக்குறல்ல, சொல்லுங்க. ஏங்க கையில என்ன வச்சிருக்கீங்க? சத்தம் போடாத, பையன் எழுந்திர போறான். ஏங்க அவன் தான் தூங்கிட்டு இருக்கான்ல, முதல்ல கையில என்ன இருக்குன்னு சொல்லுங்க. கேட்டுக்கிட்டே இருக்கேன்ல, சொல்லுங்க. சொல்ல போறீங்களா இல்லையா? இப்ப இருக்கிற கஷ்டம் பத்தாதுன்னு இதை எங்க போய் எடுத்துட்டு வந்தீங்க? ஏய், திருடலடி. என் நண்பன் ஒருத்தன்ட்டு கடனை வாங்கிட்டு வந்து. பொய் சொல்லாதீங்க. யாரு உங்களுக்கு இவ்வளவு பணம் கடனா கொடுத்தாங்க? அவனை உனக்கு தெரியாது, அவன் ஒரு பழைய நண்பன். அப்படின்னா அர்த்தராத்திரியில யாருக்கும் தெரியாம ஏன் பணம் கொடுத்து அனுப்பணும்? அவன் எங்கேயோ வெளியூர் போறானடி. போறதுக்கு முன்னாடி என்ன வர சொல்லி இந்த பணத்தை கொடுத்து விட்டான். போதும், உங்க பொய்ய இதுக்கு மேல என்னால கேட்க முடியாது. உண்மையிலேயே இந்த பணத்தை யார்கிட்ட இருந்து எடுத்தீங்களோ அங்க கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டு வாங்க. சொல்றேன் இல்லடி, நான் என்னமோ திருடிட்டு வந்த மாதிரியே பேசுறேன். போதும். சரி, நான் திருடுனேன்னு ஒத்துக்கிறேன். இப்ப என்ன பண்ண சொல்ற? நம்ம கஷ்டத்துக்காக தானே திருடுனேன். நீங்களா போய் குடுத்துட்டு வரீங்களா, இல்ல நானா போய் போலீஸ்ல குடுத்துட்டு வரவா? ஏண்டி இப்படி என்ன கொல்ற? நான் என்ன பண்றது? படிப்பு இல்ல, வேலையும் யாரும் தரமாட்டேங்கிறாங்க. என்னதான் பண்ண சொல்ற? சும்மா உங்க திருட்டுக்கு காரணம் சொல்லாதீங்க. உங்களை வேலைக்கு போய் சம்பாதிக்க சொன்னேனே தவிர இந்த மாதிரி பணம் நம்ம சாக கிடந்தா கூட தேவையில்லைங்க. புரிஞ்சுக்கோடி, இது ஒண்ணும் பெரிய தப்பு இல்ல. எது பெரிய தப்பு இல்ல? இந்த பணம் வச்சிருந்தவங்களுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்மளை விட அவங்க பெரிய கஷ்டத்துல இருக்கலாம். உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அது பெரிய தப்பு இல்லன்னு சொல்றீங்க? ஏய், முதல்ல படுத்து தூங்கு, மத்தது நாளைக்கு பேசிக்கலாம். எப்ப பேசினாலும் இதே முடிவுதான். அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு வாங்க, இல்ல நானே எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருவேன். சொல்றத புரிஞ்சுக்கோடி, திரும்ப போன நான் மாட்டிப்பேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க என்ன பண்ணுவீங்களோ. இந்த பணம் வீட்டுல இருக்க கூடாது, இல்லன்னா நானும் மகேஷும் இருக்க மாட்டோம். எது வேணும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த பணம் இங்க இருக்க கூடாது, அவ்வளவுதான். ஏய், அழாதடி. இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிடு. இந்த பணத்தை வச்சு நம்ம குடும்பத்தை கொஞ்ச நாள் எப்படியாவது ஓட்டிடலாம். அதுக்குள்ள நான் எப்படியாவது நல்ல வேலையா தேடிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பணத்தை நானே அவங்க கிட்ட திருப்பி கொடுத்துறேன். சும்மா ஏதாவது பேசணும்னு பேசாதீங்க. சாப்பிடுறதுக்கே வழி இல்லாம இருக்கும். இவ்வளவு பணம் சம்பாதிச்சு எப்படி திருப்பி கொடுப்பீங்க? ஏண்டி என்ன தப்பாவே பாக்குற? இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இதுக்கு மேல என்ன நினைக்கணும்? இந்த ஒரு வாய்ப்பாவது குடுடி. சாப்பிடறதுக்கு வழி இல்லாம வேலை தேடுறதுக்கு கூட தெம்பு இல்லாம இருக்கேன். இந்த பணத்தை வச்சிருந்தா கொஞ்சமாவது நிம்மதியா இருப்போம். நீங்க என்னதான் சொன்னாலும் நான் என் முடிவை மாத்திக்கிறதா இல்லங்க. கொஞ்சம் மகேஷ் நினைச்சு பாரு. நாம 2 பேர் கூட சாப்பிடாம இருக்கலாம், அவன் எப்படி சாப்பிடாம இருப்பான்? என் வயித்துல பிறந்ததுக்கு அவனுக்கு கிடைச்ச தண்டனை இது. மகேஷ இந்த பணத்தை வச்சுதான் காப்பாத்தணும்னா இந்த பணம் எனக்கு தேவையே இல்ல. மகேஷ் எங்க? இங்கதான் படுத்துட்டு இருந்தான். அவனையும் இப்ப கேக்குறீங்க? அவங்க அப்பா திருடன்னு அவனுக்கு தெரியணுமா? மகேஷ், 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 எங்கடி மகேஷ காணோம்? இங்கதாங்க படுத்திருந்தா. எங்க வெளியே பாரு. அப்ப பக்கத்துல எங்கயாவது போயிருப்பானா? இந்நேரத்துக்கு எங்க போறான்? வா பாக்கலாம். மகேஷ், மகேஷ், மகேஷ். யாரு இது?
பெரியவா அம்பி யாருன்னு தெரியல, வெளியில நின்று இருந்தான். சைக்கிள் வேணும், பெரியவாவை பார்க்கணும்னு சொன்னான். அதான் உங்களை அழைச்சிட்டு வந்த பெரியவா. யாரா அம்பி? யாரோட வந்த? நானா தனியா வந்த பெரியவா. தனியா வந்தியா? ஆமா. தனியா வரத்துக்கு வழி தெரிஞ்சதா? தெரியாது. வழி தெரியல, ஆனா சரியான இடத்துக்கு வந்துட்ட. சரி, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்த? எனக்கு சைக்கிள் வேணும். சைக்கிளா? சைக்கிளும் தோப்பனார்னா வாங்கி தரணும். அவர்கிட்ட கேட்டேன், வாங்கி தரேன்னு சொன்னாரு. ஆனா வாங்கி தரல. அவர் வாங்கி தரலன்னதும் நீ என்ன பார்க்க வந்துட்டிய? ஆமா பெரியவா. சரி, நோக்கு நான் சைக்கிள் வாங்கி தருவேன்னு யார் சொன்னா? உங்ககிட்ட கேட்டா எல்லாமே கிடைக்கும்னு எங்க அம்மா சொன்னாங்க. அம்மா சொன்னாளா? சரி சரி. நோக்கு இன்னைக்கு சைக்கிள் தரல, பிரசாதம் தரேன். அதை கொண்டு போய் உன் தோப்பனார்கிட்ட கொடு. சீக்கிரமா சைக்கிள் வாங்கி தருவார். சரியா? சரி பெரியவா. அவனோட ஆத்துக்கு கூட்டின்னு போய் விட்டுடுங்க. உத்தரவு பெரியவா. ஐயோ ஐயா, நீ செஞ்ச பாவம் என் புள்ளைய விலை கேட்டுடுச்சே. நான் என்னடி செஞ்சேன்? கடவுளே, ஐயோ ஐயோ கடவுளே, என்ன மன்னிச்சிரு. தெரியாம பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் பையன் மட்டும் திருப்பி கொடுத்துரு. என்னோட தப்புக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். என் பையனை மட்டும் திருப்பி கொடுத்துரு. அப்பா. மகேஷ், மகேஷ், எங்க போயிருந்த? எங்க போயிருந்த? அப்பா, நான் தூங்கிட்டு இருந்தேன். யாரோ திடீர்னு வந்தாங்க. போய் பெரியவ பாருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் எங்கேயோ போனேன். அங்க ஒரு வீட்டுல பெரியவ பார்த்தேன். இது அவர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருப்பா. ஐயோ பெரியவா, தெரியாம என்ன தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருக்க பெரியவா. அழாதீங்க. நான் உங்களை திட்டினதுனாலதானே நீங்க இப்படி எல்லாம் பண்ணீங்க. என்ன மன்னிச்சிருங்க. இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. அந்த பணத்தை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்துருங்க. போங்க. அம்மா, காத்தால இருந்து நீ எதுவுமே சாப்பிடலம்மா. கொஞ்சம் தண்ணியாவது குடிமா. வேண்டாண்டி, வேண்டாம். ஐயோ,